السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من بيوتكم سكنا. صدق الله المولانا العظيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் புனிதம் நிறைந்த ரமதான் மாதத்தை அடைந்து 11 நாள் தராவீஹ் தொழுகையை தொழுது 10 நோன்பு வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய வற்றாத கருணையினால் நாம் வைத்த நோன்புகளையும் தொழுகைகளையும் வழங்கிய சக்காத்து சதக்கா போன்ற தான தர்மங்களையும் இன்னும் நாம் செய்த அனைத்து அமல்களையும் எல்லாம் முழுமையாக கபூல் செய்வானாக. அவைகள் இருக்கக்கூடிய தவறுகளை முழுமையாக மன்னித்து மறைத்து நம்முடைய நன்மையான காரியங்களை முழுமையாக கபூல் செய்து அதற்குரிய கூலிகளை நிறைவாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்கள் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ரஅத் சூறா முடிஞ்சு, அடுத்து இப்ராஹிம் சூறா முடிஞ்சு, அடுத்து ஹிஜ்ர் சூறா முடிஞ்சு, அடுத்து நஹலுங்கிற தேனி சூறாக்கள் வரையிலையும் ஓதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 262 ஆயத்துகள் இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குர்ஆனுடைய 3வது சஜிதாவும் செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மனிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகளில் நிறைய செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லி தந்தாலும் இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு உண்டான ஒரு செய்தியாக அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து தரக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அதே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய நியமத்துகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் நமக்கு அவ்வப்போது கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது தான் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்றியுள்ள மக்களாக நாம் மாறுவோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்றைய காலத்தில் நிம்மதி தேடி ஓடாத மக்கள் யாருமே இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம புலம்பக்கூடிய ஒரு வார்த்தை, ஹஸ்ரத் எவ்வளவோ சம்பாதிக்கிற நிம்மதியே இல்லை, எவ்வளவோ முயற்சி செய்கிற நிம்மதியே இல்லை. அன்பிற்குரியவர்களே, நிம்மதியை தேடி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வகையில் ஓடுகிறோம். சில மக்கள் ஹராமுக்குள்ள போயிடுறாங்க, மது குடிச்ச நிம்மதியாக இருக்கும். சில மக்கள் மாதுவுக்கு அடிமையாகிடுறாங்க, சில மக்கள் போதைக்கு அடிமையாகிடுறாங்க, சில மக்கள் எப்படியாவது என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அன்பிற்கிறவர்களே, நிம்மதி தேடி எங்கும் அடைய வேண்டாம். குர்ஆனை பார்த்தாலே உங்களுக்கு தேவையான நிம்மதியை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் வாக்கு தருகிறான். 3 விஷயத்தில் நிம்மதி உண்டு. ஒன்று, நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதான் இன்னைக்கு ஓதக்கூடிய ஆயத்து, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. உங்களுக்கு தேவையான நிம்மதியை அல்லாஹ் உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது, கட்டிய மனைவியிடத்தில் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். லிதஸ்குனு இலைஹா, அவரிடத்தில் உங்களுக்கு தேவையான மன நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். 3வது, அல்லாஹ் எதுக்கில்லாத எங்களுக்குள்ளோ அல்லாஹ்வை மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இன்றைய நமக்கு சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, 3மே நிம்மதிக்குரியது. ஒன்று, வசிக்கும் வீடு, கட்டிய மனைவி, அதே போல அல்லாஹ்வுடைய திக்ர். இதில் முதல் விஷயமாக நாம் வசிக்கக்கூடிய வீடு இன்னைக்கு நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்து பார்க்க கொண்டிருக்கிறோம். முதலில் வீட்டினுடைய மதிப்பை நாம் உணர வேண்டும். ஏன்னா ஏதோ வாடகைக்கு இருக்கிறோம் அல்லது சொந்த வீடு கட்டி இருக்கிறோம்னு சொன்னால் ஏதோ அல்லாஹ் கொடுத்த நியமத்தை கட்டுறோம், அப்படி இல்லை. அன்பிருக்கிறவர்களே, வீட்டினுடைய முக்கியத்துவத்தை ஆளுநர்கள் சொல்லி தருவார்கள். கடுமையான வெப்பத்திலிருந்து நம்மை காத்து கொள்வது வீடு, கடும் குளிரில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது வீடு, அந்நிய மனிதர்களுடைய தீண்டுதல்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வீடு ஒன்று வீடாக இருக்கிறது. மனைவியோடு சந்தோஷமா இருக்கு வீடை தான் நம்ம எடுக்க முடியும். மற்ற இடத்துல போனால் வேற மாதிரி போயிடும். அன்பிருக்கிறவர்களே, அடுத்து பெண்கள் சுதந்திரமாக வீட்டுக்குள்ளே தான் கொள்ள வர முடியும். வெளியில் ஃபுல் பர்தா, ஏன்னா ஃபுல் ஸ்கார்ஃப் போட்டு வெளியே வரப்போது ஃபுல்லாக மூடி கொண்டு தான் வர முடியும். தவிர வீட்டுக்குள் தான் நிம்மதியாக சுதந்திரமாக வலம் வர
வர முடியும் என்பதை நம் வீட்டின் மூலமாக தெரிகிறோம். நாம் சம்பாதித்த பணத்தையும் பொருளையும் எங்க சேமிக்க முடியும், எங்க பாதுகாக்க முடியும்? பேங்கில் வச்சா கூட அதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு என்ன செஞ்சா அடிச்சிடறானுங்க, சைத்தா பிடிச்சவனுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம காசுக்கு அவனுங்க அடிச்சு போட்டு அதுக்கு என்ன என்னென்னமோ சொல்லி பல காரணங்களை சொல்லி சுரண்டக்கூடிய நிலைகளில் நம்ம இன்னைக்கு மேற்கூடிய நிலை போய் கொண்டிருக்கிறதெல்லாம் பாதுகாக்க மாட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ள தான் அந்த பணம் காசு பொருள்களை எல்லாம் பாதுகாக்க வைக்க முடியும். வெளியிலிருந்து ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சு முடிஞ்சு கஷ்டப்பட்டு ஓய்வு எடுப்பதற்காக நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? வீடு, வாழக்கூடிய வீடு தான் தேர்ந்தெடுப்போம். அல்லாஹ் அங்கு தான் சொல்வதை நம்ம யோசிக்கிறோம். சக்கனா, உங்க வீட்டில் அல்லாஹ் உங்களுக்கு தேவையான நிம்மதியை வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய அற்புதமான பெட்டகமாக நம்முடைய வீடு இருக்கிறது. ஆனால் இன்றைய நம்முடைய வீடு நமக்கு நிம்மதி தருகிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஒருபோதும் வீணாகாது. ஆனால் வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாததால் நமக்கு தேவையான நிம்மதி நம்முடைய வீட்டில் கிடைப்பதில்லை என்பதை நாம் யோசிக்க கடைபட்டிருக்கிறோம். இருக்கிறவர்களே, வீட்டினுடைய மதிப்பை யார்கிட்ட போய் கேட்க வேண்டும் என்றால், வீடு இல்லாம பிளாட்பாரத்தினுடைய ஓரத்திலையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பாம்பு கடியில் இருந்து நாய்க்கு பக்கத்தில் எல்லாம் படுத்து கொள்ளக்கூடிய அந்த நாடோடிகளிடத்துல போய் வீட்டுடைய மதிப்பை கேட்டால் தெரியும். இருக்கிறவர்களே, மழை பொழிந்தால் என்ன ஆகும் தெரியாது அவங்களுக்கு. கடுமையான வெயில் நேரத்தில் ஒதுங்கக்கூட அவங்களுக்கு வீடு இருக்காத இருக்கிறவர்களே, அந்த நமக்கு சொந்த வீடோ வாடகை வீடு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அல்ல நமக்கு தந்த மிகப்பெரிய வெகுமதி நாம் வசிக்கக்கூடிய வீடு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்க் தேடுங்கன்னு சொல்வதற்கு முன்பு விசாலமான வீட்டை கேளுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வீடு விசாலமா இருக்கணுமா? நம்பியிருக்கிறவர்களே, விசாலம்னா அரண்மனை மாதிரி இருப்பதல்ல வீடு. சிறு வீடாக இருந்தாலும் உள்ளமும் விசாலமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு நல்ல காரியம் நடக்கக்கூடிய ஒரு வீடாக அமையணும். நம்பியிருக்கிறவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹு மக்ஃபிர் லி தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்துக்கொள். வஸ்ஸி'லி ஃபீ தாரி, எங்க வீட்டை விசாலமாக ஆக்கித்தா யா அல்லாஹ். வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, என் ரிஸ்கில் நீ பரக்கத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறாங்க. இந்த துஆவை நம்ம ஒழு செஞ்சு முடிச்ச பிறகு கூட ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. மனப்பாடம் பண்ணலாமா? அல்லாஹ் மக்ஃபிர் லி தம்பி வஸ்ஸி'லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபீ ரிஸ்கி. இந்த மூன்று துஆவை இன்ஷா அல்லாஹ் ஒழு செஞ்ச பிறகு நம்ம தொடர்ந்து ஓதுவர் பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையால துஆ அந்த ஹதீஸிலே பரக்கத்தால் கூட நமக்கு ரிஸ்க் விசாலமாகவும் வீடு விசாலமாகவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அப்ப ரிஸ்க்குக்கு முன்னாடி விசாலமான வீடு கேளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கிறவர்களே, ஒரு மனிதனுக்கு 4 விஷயம் கிடைச்சிருச்சுன்னா உலக செல்வங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கிடைச்சது மாதிரி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் விஷயம் என்னன்னா அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவி, நல்ல மனைவி. இரண்டாவது அல் மஸ்கனுல் வாசியா, விசாலமான வீடு. அல் ஜாரி சாலிஹ், அண்டை வீடு நல்ல வீடாக இருக்கு, நல்ல மனிதருக்கு வாழக்கூடிய வீடாக இருக்கிறது. அல் மர்கபுல் ஹனீ, இலகுவான வாகனம், நம்முடைய கட்டுப்பாடுக்குள் இருக்கக்கூடிய இலகுவான வாகனம். இந்த 4 விஷயம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லா உலக சொத்துக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கிடைச்சது மாதிரி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவே இன்னொன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 விஷயம் கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு உலகத்துடைய அத்தனை துன்பமும் ஒன்று சேர்ந்து கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த 4 வேற எதுவுமே இல்லை, இந்த 4 தான். அதாவது கெட்ட மனைவி, நெருக்கடியான வீடு, பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறான், அப்படிப்பட்ட பக்கத்து வீடு, கண்ட்ரோல் இல்லாத வாகனம். இந்த 4 மனுஷனுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அவனுக்கு உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லிமத்தையும் ஒன்று சேர்ந்து கிடைச்சிருச்சு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப 4 விஷயமும் நிஅமத்தாகவும் அமையும், அதே 4 விஷயம் முசீபத்தாகவும் அமையும் என்றால் அது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதே போல இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியில நம்முடைய வீடுகளை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் நபிகளே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது தன் நாவை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியவருக்கும் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்துபவருக்கும் தன்னுடைய வீடை நல்ல விசாலமாக ஆக்கிக் கொள்பவருக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து செய்து சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய வீடு எப்படியெல்லாம் இருக்கிறது 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது 4 பேர் ஒரு ஊரே தங்கலாங்கிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் இன்னைக்கு வீடு கட்டி கொண்டு இருக்கிறது. ஏன்னா பயங்கரமாக வீடு கட்டி மாடிக்கு மேலே மாடி கட்டி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காற்று போகாத அளவுக்கு வீடு கட்டிடணும். அல்லது நம்ம எப்படி கட்டிடுறோம்னா, வீடு கட்டும் பொழுது இந்த பக்கத்து இடத்துல இருந்து கொஞ்சம்
இந்த பக்கத்துலேருந்து கொஞ்சம் எல்லாம் கட்டி ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, எது அடுத்த வீட்டை இடத்த தான் சொந்தமாக ஆக்கிக்கிட்டு இதை என் ரப்ப கொடுத்த நியாயம்னு சொல்லி மேலே முன்னாடி வரை எழுதிடணும். அவனுடைய பத்துவாவுக்கு ஆளாகுமா இல்லையா, அதெல்லாம் நமக்கு யோசிக்கிறதே கிடையாது. வீடு கட்டணும், ஏன் எப்படியெல்லாம் கட்டுவேன், இஷ்டத்தை கட்டுவேன்னு சொல்லிட்டு பக்கத்து இடத்தையும் சேர்த்து கட்டக்கூடிய அளவுக்கு என்னுடைய நிலை போய் கொண்டிருக்கிறது. கேள்விகளே, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்துடைய கவர்னராக இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு வீடு இல்லை, பள்ளி மாசல்களிலேயும் மரத்தடிக்கு நிலையிலையும் தங்கியிருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து ஹுதைஃபா கேட்டாங்க, நீங்கள் கவர்னராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு வேண்டாமான்னு சொல்லி கேட்டாங்க. வீடு எதுக்குன்னு கேட்டாங்க. நிம்மதி தருவதற்கு வீடு, நம்முடைய சுய தேவைகள் தான் அவர் செஞ்சுக்கலாமேன்னு சொல்லும் பொழுது, அதுதான் நான் எங்கேயும் கிடைச்சிருது, பள்ளியிலையும் கிடைச்சிருது, மரத்தடியிலையும் கிடைச்சிருதுன்னு சொல்லும் பொழுது, இல்லை நீங்கள் வீடு கட்டி தான் ஆகணும்னு சொல்லி வற்புறுத்த அந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொத்தனாரை கூப்பிடுறாங்க. கொத்தனாரை கூப்பிட்டோன்னா இவரை பற்றி அவங்களுக்கு தெரியும், கொத்தனாருக்கு தெரியும் சல்மான் ரலியல்லாஹு எந்த மனநிலையில் இருக்கிறாங்க சொல்லிட்டு. அப்போ வீடு கட்டணும்னு சொல்லும் பொழுது, எப்படிப்பட்ட வீடு கட்டுவா என்று சல்மான் ரலியல்லாஹு கேட்க, அப்போ அந்த கொத்தனாரை சொன்னாராம், அதாவது எப்படி வீடு கட்டணும்னு சொல்லி கேட்குறீங்களா, வெயில் நேரத்தில் உங்களுக்கு நிழல் தரணும், குளிர் நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு தரணும், நின்றீங்கன்னா முகடு தலையில இடிக்கணும், காலை நீட்டி படுத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் காலில் தடுக்கணும், அந்த அளவுக்கு தானே வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, பரவாயில்லையே சல்மான் சொன்னாங்க, பரவாயில்லையே நான் எப்படி எதிர்பார்க்கிறனோ அது மாதிரி நீங்க கட்டிக்கிட்டீங்களே என்பதாக சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் சஹாபாக்களுடைய வீடு இந்த அளவு சின்னதாக இருந்தாலும் விசாலமாக தெரிஞ்சது, அந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பெரிய அளவுக்கு நம்ம கட்டுறோம், ஆனால் உள்ள நிம்மதி இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அமெரிக்கர்களே, நம்ம வீடு கட்டும் போதும் தப்புகள் நிறைய செய்யறோம். என்ன தப்புன்னா, வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுறோம், ஹராமான வருமானத்தில் என்ன செஞ்சிடும், லோன் வாங்கியோ ஏதாவது ஒன்று வாங்கி இன்ட்ரெஸ்ட்ல வீடு கட்டுறதுனால ஆரம்பமே ஹராம் என்று சொன்னால் அதிலிருந்து உருவாகக்கூடிய இடத்துல எப்படி நிம்மதி உண்டாகும்? ஆரம்பமே அல்லாஹ் தடுத்த இடத்துல வீடு கட்டும் பொழுது கண்டிப்பா நிம்மதி இருக்காது அனுபவிக்கிறவர்களே. ஒரு தப்பு அதை செஞ்சிருக்கோம். ரெண்டாவது தப்பு பூஜை போடணும். ஏன்னா அஜரத்து கூப்பிட்டு யாசின் ஓதி பாத்தியா ஓதுறதுக்கு முன்னாடியோ அல்லது ஓதி அஜரத்து போன உடனே என்ன செஞ்சிடறோம், யாரையாவது கூப்பிட்டு பூசாரியை வச்சு கூப்பிட்டு செஞ்சு பூஜை போட்டு வரோம். ஏன்? வீடு அப்பதான் நிம்மதியாக கட்ட முடியுமா, கட்டுறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதான். இது ஒரு குரல் சொன்னா, வீடு திறப்பு விழா நேரத்தில் பார்க்கணும், தான் பாதுகாக்கணும். திருஷ்டி பூசணிக்க உடைப்பாங்க, முச்சந்தில திருஷ்டி பூசணிக்க உடைப்பாங்க. அந்த திருஷ்டி பூசணிக்க உடைச்சா முஸ்லீமுக்கு நீங்கிறது இன்னும் பிற மக்களுடைய அது வழிபாடு. ஆனா நம்ம முஸ்லீம்களும் அதை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு முச்சந்தில அதை போட்டு உடைக்க அந்த வழியில போறவன் வரவள வலிக்கு உள்ள வீட்டுக்கு துவாவை கிடைக்கும், பதுவாக கிடைக்கும். அது மாதிரி வைக்கோல்ல ஒரு நம்ம சட்டையை போட்டு ஃபேண்டை போட்டுவிட்டு ஒரு பொம்மையை என்ன செஞ்சு மேலே கட்டிடுறானுங்க. மேலே கட்டி அதை நடு நிசையில யாரும் தெரியாம அதை எடுத்துட்டு வந்து அப்படி எரிச்சிடணும். அதுல பார்த்தா அங்கங்க புள்ளி போட்டிருப்பானுங்க. என்னன்னா பேய் பிசாசு அண்டக்கூடாதான். அந்த பொம்மையை பார்த்தா பேய் மட்டும் உள்ள வராது, நம்ம வீட்டில் இருக்கிற மனுஷன் உள்ள போக மாட்டான். பார்த்து பயந்து வெளியே வந்துடுவோம், வெளியே முடியாதுருவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமைகள் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறவர்களே. அது மட்டும் இல்லை, வீடு குடி போற அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா என்னது, கோழியை அறுத்து ரத்தத்தை ஃபுல்லா தெளிச்சிடுறது. ஏன்னா முசீபத்து எதுவும் வரக்கூடாதான். உள்ள பால் காய்ச்சுற நேரத்துல பொங்கி ஊத்தி இடத்த நாஸ்தி பண்ணணும், அப்பதான் நிம்மதியா இருக்கும். இது எல்லாம் யாருடைய கலாச்சாரம்? பிற மக்களுடைய கலாச்சாரத்தை இஸ்லாத்தின் கலாச்சாரம் போல இன்னைக்கு நம்ம செய்வதன் காரணமாக நம்முடைய வீடுக்கு தேவையான நிம்மதி இல்லை இருக்கிறவர்களே. எதுக்கோ ஹராமான காரியத்துக்கெல்லாம் செலவு பண்ணுகிறோம், வீண் இடத்துக்கு நிறைய செலவு பண்றோம். ஆனா வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதுங்கிற எண்ணம் வரல, மௌலுது ஓதுங்கிற எண்ணம் வரல. அப்படியே ஓத உலமாக்களை கூப்பிட்டா கூட பேரம் பேசுறது. அதில் போய் உங்க வீட்டு வரக்கத்துக்கு அவங்க வந்து ஓதுறத கூட பேரம் பேசி இருக்கிறதுலே கம்மியான பட்ஜெட் யாரோ அவங்கள வந்து கூப்பிட்டு ஓதுறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும். நல்லா பாதுகாக்க வேண்டும். வீட்டுகளே, நம்ம வீடு வரக்கத்துக்குரிய வீடாக ஆகணும்னா நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னா, வீட்டை பிரேயர் ஹால் வைக்கணும். எதுவோ கட்டுறோம், டைனிங் ஹால், பெட்ரூம், ஹாலு, கிச்சனு, பாத்ரூம் எல்லாம் மறக்காம வச்சிடறோம். டிவிக்கு கூட பெரிய இடம் வச்சிடறோம்.
ஆனால் மறந்து கூட ஒரு பிரேயர் வைக்கிறது இல்லை, தொழக்கூடிய அறையை வைக்கிறது இல்லை. பிற மக்கள் கூட பூஜை இறந்து ஒன்று வைப்பாங்க. ஆனால் நம்ம தொழுகிற அறையில் நம்ம ரொம்ப கொடுத்த வீட்டுக்கு நியமத்தை நன்றி செலுத்த வேண்டாமா? ஒரு தொழுகை அறை ஏற்படுத்துவது மிக முக்கியமான இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இல்லாவிட்டால் கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை உருவாக்குவதற்கு முயற்சிகள் இருக்கிறீர்களே. தொழுகை அறையை நம்ம ஏற்படுத்தும் பொழுது தான் சுன்னத்தான தொழுகை அங்கே தொழுக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ல மட்டும்தான் பள்ளியில் தொழுவாங்க, சுன்னத்தை வீட்டை தொழுவாங்க. சுன்னத்தை வீட்டை தொழும்போது வீட்டை தொழக்கூடிய பரக்கத்து கொண்டு கிடைக்கிறது. ரெண்டாவது, நம்ம தொழுகும் பொழுது நம்முடைய பிள்ளைங்க நம்மளை பார்த்து பின்னாடி வந்து தொழுக ஆரம்பிச்சிடும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக நம்முடைய தொழுகை அங்கு மாறுகிறது இருக்கிறவர்களே. ஒன்று. ரெண்டாவது, தொழுகன்னு சொன்னால் குர்ஆன் ஓதுங்கிற விஷயம் வரும். அப்போ குர்ஆன் ஓதுங்க வேண்டிய சூழலை உண்டாகும் இருக்கிறவர்களே. குர்ஆன் ஓதக்கூடிய நிலையில் நம்ம வீடுகள் மாறணும். இன்னைக்கு மதரசாவுக்கு மட்டும் அனுப்புகிற நம்முடைய பிள்ளைங்களை அதோடு இல்லை, ஓதுன பாடத்தை வீட்டில் வந்து ஓத வைக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. அப்போ நம்முடைய வீடும் மதரசாவாக மாறுகிறது. அந்த தொழுகையும் மதரசாவும் குர்ஆன் ஓதத்தும் இல்லாவிட்டால் நம்முடைய வீடு கபருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தஜஅலு புயூதக மகாபிர். உங்க வீடுகளை நீங்க கபர்களா ஆக்கிறாதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபர்ல எந்த அமலும் செய்ய முடியாது, தொழ முடியாது, ஓத முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்ப எந்த வீட்டில் தொழக்கூடிய வீடு இல்லையோ, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படலையோ அந்த வீடு கபருக்கு சமம் என்பதாக இந்த ஹதீஸ் வழி நமக்கு தெரிய வருகிறது. அந்த ஹதீஸின் பின்னாடி சொல்லுவாங்க, இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டை பக்ரா சூரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம வீட்டில் பரக்கத்தும் நிம்மதியும் வேண்டும் என்றால் வீட்டில் குர்ஆன் ஓத நம்ம இருக்கிறவர்களே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் பக்ரா சூராவுடைய கடைசி 2 ஆயத்து ஆமன ரசூல் பிமா உன்ஸில இலைஹி வ ரப்பிஹி வல் முஃமினூன், அடுத்த ஆயத்தில் ஆயக்கன்னிஃபுல் நஃப்ஸன், இந்த 2 ஆயத்தும் எந்த வீட்டில் தொடர்ந்து 3 நாள் ஓதலையோ அந்த வீட்டில் ஷைத்தான் கண்டிப்பா உள்ள நுழைவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்பியிருக்கிறவர்களே, எனவே பக்ரா சூரா தினந்தோறும் ஓதக்கூடிய மக்களாக நாம் மாறணும். முடியாத பட்சத்தில் கடைசி 2 ஆயத்தையாவது ஓதக்கூடிய பழக்கத்துக்கு உண்டாக்கணும். அப்படி உண்டாக்குனா நம்ம வீட்டில் நிம்மதி உண்டாகும், பரக்கத்து உண்டாகும், ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்பது நமக்கு தெரியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கணித்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியிலே நம்முடைய வீடுகளை அமைத்து அல்லாஹ் சொன்ன அந்த நிம்மதியை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.